புதுயுகம் மற்றும் தேனி நியூரோ ஹாஸ்பிட்டல் இணைந்து வழங்கும் தேனி மாரத்தான் 2026 கோ பிரசன்டட் பை அவதார் பெட்ரோ தேனி. நாள் மே 10, 2026. இடம் SDAT விளையாட்டு மைதானம் தேனி. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரான் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூ கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கை யான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. புதியோம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதி சாம்ராட் மகேஷ். சரி, இன்றைய தினத்தில் 4 நட்சத்திரத்திற்குண்டான சிறப்புகள் பற்றி இதோ நாம் பார்க்க போகிறோம். 30/4/2026 உத்தராயணம் பராப வருஷம் சித்திரை மாதம் 17ஆம் திருநாள் வியாழக்கிழமை. இன்றைய தினத்தில் நரசிம்ம ஜெயந்தி. இன்றைய நட்சத்திரம் அஸ்தம் அதிகாலை 1 மணி 10 நிமிடம் வரை, பின்பு இன்று முழுவதும் சித்திரை. இன்றைய திதி இரவு 9 மணி 50 நிமிடம் வரை சதுர்தசி, பின்பு இன்று பௌர்ணமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் அதிகாலை 1 மணி 10 நிமிடம் வரை சதயம், பின்பு இன்று முழுவதும் பூரட்டாதி நட்சத்திரம். கும்பராசிக்கு இன்றைய தினத்தில் சந்திராஷ்டமம் உண்டு. நல்ல நேரம் காலை 11:30 மணி முதல் 12 மணி வரை, ராகு காலம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை, யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. வியாழக்கிழமை குரு பகவானுக்கு உகந்த அற்புதமான நாள். ஸ்ரீ நரசிம்ம ஜெயந்தி இன்றைய தினத்தில். நாளைய தினத்தில் பௌர்ணமி. மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்களை பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள், கல்யாண நாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்கு உண்டான பிரத்யேக பலன்களை இதோ நாம் பார்ப்போம். மேஷராசி நண்பர்களுக்கு ஒரு விஷயத்தில் நம்ம ஒரு கணக்கு மனசில் வச்சுட்டோம்னா அந்த காரியத்தில் நம்ம ஜெயிக்கணும், நம்ம சக்ஸஸ் பண்ணணும். இந்த கார் ஓட்டும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த காரை நம்ம டிரைவ் பண்ணும் பொழுது பஸ் இவ்வளோ பக்கத்தில் இருக்குது, இவ்வளோ தான் அதில் போக முடியும், போயிடலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கும் பொழுது அவர்களும் மறந்தாப்புல இப்படி எடுத்து அது போய் இடிச்சிடும். அப்பா ஒரே ஒரு நூலில் தப்பினம் தெரியுமா, இப்படி சொல்கிறவங்க எத்தனையோ பேர் இருந்துட்டு இருப்பாங்க. தூக்கி வாரி போட்டது நல்ல வேலை, கரெக்டாக பார்த்தீங்கன்னா பிரேக் அடிச்சிட்டேன். இப்படி அந்த நுணுக்கம் டிரைவிங்கில் இருக்குது. கரெக்டாக கீர் போடும், கால் தானாக பிரேக் அமுத்தும், அந்த அதுக்குண்டான சூழ்நிலைகளை தானாக தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே அந்த வண்டியை கொண்டு வர்றது, பயத்தை இல்லாமையும் பயம் இருந்தும் செயல்படுத்துறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வண்டி ஓட்டும் போது ஏற்படும். இந்த மாதிரி இந்த நாள் ரொம்ப பயம் இல்லாமையும் கரெக்டான ஒரு விஷயத்தை கொண்டு போகணுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருப்பீங்க. கொஞ்சம் விரயங்கள் இருக்க தான் செய்யும். ஒரு விஷயத்தில் நம்ம கையை விட்டு போயிடுத்தோ அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்க தான் செய்யும். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடும், கவலையே பட வேண்டாம். அதாவது எப்போவுமே நம்மளுடைய மூடு, நம்மளுடைய மைண்டை மட்டும் விட்டுறவே கூடாதுன்னு சொல்லுவாங்க. அஷ்டலக்ஷ்மியில் ரொம்ப முக்கியமான லக்ஷ்மி தைரியலக்ஷ்மியா. அந்த தைரியலக்ஷ்மியை மனசில் எடுத்துட்டிங்கன்னா எல்லா காரியமும் உங்களுக்கு வெற்றி உண்டு. ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா IAS IPS, நான் காவல்துறையில் பணியாற்றணும்னு சொல்லிட்டு அதுக்குண்டான எக்ஸாம்லாம் எழுதுறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதான். மேஷராசி என்பர்களுக்கு சோதனைகள் இருக்கும், சாதனை படிச்சிருவீங்க, கவலைப்பட வேண்டாம். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு, வெற்றி வழிபாடு. ரிஷபராசி நண்பர்களுக்கு ஒவ்வொரு காரியத்திலையும் ஒரு போட்டி இருக்க தான் செய்யும். யார்கிட்ட எங்கே போட்டி இல்லை, போட்டி இருந்தாலும் நீங்கள் ஜெயிக்கணும். அப்படி ஜெயிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க. பாத்திர கடை வச்சுட்டு இருக்கிறவங்க, நூல் சம்மந்தமான பிஸ்னஸ், ஸ்பின்னிங் வைண்டிங் மில் வச்சுட்டு இருக்கவங்க, லேத் சம்மந்தமான, ட்ரில்லிங் சம்மந்தமான ஜாப் ஒர்க்ஸ் எல்லாம் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, ஒர்க் ஷாப் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, மெக்கானிக்கல் ஷாப் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தில் பணியாற்றிட்டு இருக்கிறவங்க, சொந்த ஊர் இதாக இருந்தாலும் வெளியூரையும் வெளிநாட்டிலையும் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் தினம் ஆரம்பிக்கும் போது லாபமாகவும், தினம் முடியும் பொழுது கொஞ்சம் விரயங்களாகவும் இருக்கும். ஷேர் மார்க்கெட்டில் இருந்துட்டு இருக்கிறவா, அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பணத்தை போட்டு பணத்தை தினந்தோறும் எடுத்துகிட்டு இருக்கிறவங்களும் கொஞ்சம் விரயங்கள் இருக்க தான் செய்யும். பரவாயில்ல, பின்னாடி சம்பாதிக்கலாங்கிற ஒரு பெரிய நம்பிக்கையும் தைரியமும் இருக்கும். சொத்து அடமானம், நகை வைக்கிறது, எடுத்த உடனே ஒரு விஷயத்தை அடமானம் இது இருக்குது அதனால் கவலைப்பட வேண்டாம், இந்த மாதிரி யோசனைகளை கைவிட்டுறணும். நமக்கு கிடையாது, இது நம்மளுடைய குழந்தை, நமக்கு கிடையாது, நம்மளுடைய எதிர்காலத்துக்கு நமக்கு கிடையாது, இது நம்ம வாங்கிட்டோம், விற்கிறதுக்கு உண்டான சிந்தனையே எப்பவும் மனசில் வரக்கூடாது. லாபம் வாங்கிறது இதை பற்றி மட்டும்தான் யோசிக்கணும். ஒரு பணம் வந்துருச்சுன்னா அந்த பணம் இருக்குன்னு மனசில் சொல்லவே கூடாது. அப்படி இருந்துருச்சுன்னா அடுத்த வேலை நம்ம பண்ண மாட்டோம். அதனால் ரிஷபராசி அன்பர்கள்
பண விவகாரங்களில் கவனம் தேவை. எந்த இடத்துலையும் லேசினஸ் இருக்கக்கூடாது. சுறுசுறுப்பாக செயல்பட்டீங்கன்னா மிகப்பெரிய பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, சிவபெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மிதுன ராசி நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமான பலன்கள் உண்டு. பதவி, பேர், புகழ், அந்தஸ்து, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பாக இருந்துருக்கும். நல்ல புதிய பொறுப்புகள் வரும். புது நபர்களை சந்திப்பீங்க. புது விஷயங்களை பற்றி பேசுவீங்க. பண சம்பந்தமான விஷயங்களை பேசுவீங்க. உங்களுக்கு லாபங்கள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாள். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் லாப பிரயாணமாக மாறும். சின்ன சின்ன விஷயத்துக்கு எதுவுமே நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த காரியத்தை சொல்லாதீங்க. ரொம்ப தெரிஞ்சவங்க அப்படின்னு ரகசியமாக சொன்னீங்கன்னா ரகசியமாக போயிடும். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். எல்லா விஷயங்களையும் அது நடக்கிற வரைக்கும் யார்ட்டையும் சொல்கிறத தவிர்த்துக்கிறது கண்டிப்பாக அது தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். தம்பி, தங்கைக்கு ஏதேனும் உதவிகள் பண்ணுவீங்க. சில பொருட்கள்லாம் வெளிநாடு, வெளியூர்லேருந்து வாங்கிட்டு வர்றது, அதே மாதிரி இங்கேருந்து வெளிநாட்டுக்கு கொண்டு போகிறது, இது போன்ற விஷயங்கள்லாம் இன்றைய தினத்தில் நடக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பிள்ளையார் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கடகராசி நண்பர்களுக்கு பணம் வந்து சேரக்கூடிய அற்புதமான நாள். பொருளாதாரம் கூடி வரும். பேர், புகழ், அந்தஸ்து கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அப்பா வாங்கின பேரை பையன் வாங்கின பேரை தன்னுடைய குழந்தை வாங்கிறது, இந்த மாதிரி பேர், புகழ், அந்தஸ்து கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். சமையலில் இவங்களை அடிச்சுக்க முடியாது. இந்த தொழில் அவங்க தான். டிரைவிங்கில் இவங்க தான் சூப்பர். டிரான்ஸ்போர்ட்டில் ஐயோ அவங்க தான். பேக்கரி ஐட்டத்தில் ஃபுட்டுலாம் சான்ஸே இல்லை. ஹோட்டல் அவ்வளோ நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி பேர், புகழ் வாங்கிறதுல ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. அதில் அந்த போதையில் இருப்பில் என் பேர் கிடைக்கணும். காசெல்லாம் அப்புறம், பேர் லாபமெல்லாம் அப்புறம். பேர்னு அந்த பேர் எடுக்கிறதுக்காக நீங்கள் வந்து ரொம்ப அழகாக முயற்சி எடுப்பீங்க. அப்படி எடுக்கும்போது நிச்சயம் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கு போயிட்டு வருவீங்க. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் லாப பிரயாணமாக மாறும். அதே மாதிரி இன்றைக்கி நீங்கள் முயற்சி எடுக்கக்கூடிய விஷயம் எக்ஸ்ட்ரா, அதாவது நான் வந்து ஒரு அடி தான் எடுத்து வச்சேன், ஆனால் எனக்கு ஒரு 10 அடிக்கு எனக்கு வெற்றி கிடைச்சிதுங்கிற மாதிரி ஒரு சில எக்ஸ்ட்ரா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் எல்லாம் கூடி வரக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் வந்து இருந்துருக்கு. பண விவகாரங்களில் கவனமாக நடந்தால் லாபத்துக்கு மேலே லாபம். விவரம் இல்லாமல் விட்டுவீங்க அப்படின்னு சொன்னால் நஷ்டத்துக்கு மேலே நஷ்டமாகும். இப்போ 2 பலன்களும் இன்றைய தினத்தில் இருக்குது. அது உங்களுடைய சாதுரியத்தனத்தை பொறுத்து. இன்றைய தினத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு. சிம்மராசி நேயர்களுக்கு சிம்மத்துக்கு இன்றைய தினத்தில் ரொம்ப நன்னா இருக்குது. ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு அந்த விஷயத்தை வந்து ஜெயிச்சாகணுங்கிற ஒரு பெரும் கடுமையான யோசனை இருக்குது. மத்தியானம் வரைக்கும் ஒரு குழப்பம் இருக்கும். மத்தியானத்துக்கு மேலே ரொம்ப தெளிவாக யோசிக்கக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. காலையில் நேரங்களில் பிரயாணத்தையும் அவசர பிரயாணத்தையும் டக்குன்னு முடிவெடுக்கிறதையும் தவிர்த்துக்கிறது நல்லது. சொந்த பந்தம், உற்றார், உறவினர் ஏதாவது உதவி கேட்டாங்கன்னா அவங்களுக்கு பண்ணுங்கள். உங்கள் பின்னாடி பேசுகிறா, முன்னாடி பேசுகிறா, எல்லாம் பேசின்னு தான் இருப்பா. காதிலேயே வாங்காதீங்க. நம்ம பாட்டுக்கு நம்ம செயல்படணும். இப்படி தான் இருக்கும் லைஃப், அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறதுல ஒரு தெளிவு கொண்டு வாங்க. இன்றைக்கி எதாக இருந்தாலும் பண விவகாரங்கள், ஃபினான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க முக்கிய முடிவுகளை எடுக்கிறத கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது தான். நாளைக்கு நாளானை கூட எடுத்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். சிம்மராசி நண்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் வீரபத்திரர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. இரவு நேர பிரயாணம் வேண்டாம். மற்றவங்களை பற்றி காசிப்ஸ் பேச வேண்டாம். சின்ன சின்ன விஷயங்களை கோவித்து கொள்ள வேண்டாம். தெரியாத விஷயத்தை எனக்கு தெரியும், அவளை தெரியும், வாழை தெரியும், அப்படியாக்கும் இப்படியாக்குன்னு பேச வேண்டாம். சாகசங்கள் பண்ண வேண்டாம். குழந்தைகள்கிட்ட விளையாட வேண்டாம். அதே சமயத்தில் வண்டி, வாகனம், நம்மளோட சக்தி வாய்ந்த இயற்கை, நான் குதிக்க போகிறேன், மேலேருந்து குதிக்க போகிறேன், சாகசம் பண்ண போகிறேன், ரிஸ்க் எடுத்தால் தான் ரிஸ்க் சாப்பிட்ற மாதிரி, அந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் பண்ணப்படாது. இன்றைய தினத்தில் கன்னிராசி நண்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டேன்னா பைரவர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. துளாராசி நண்பர்களுக்கு வேலை வாய்ப்பு கூடி வரும். மற்றவர்கள் மூலமாக உங்களுக்கு நம்பிக்கை சேரக்கூடிய அற்புதமான நாள். லாபங்கள் கூடி வரக்கூடிய நல்ல நாள். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. ரொம்ப 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 வயசானவங்க வந்து ஆரோக்கிய விஷயத்தில் பாதிக்கப்படும். இன்றைய தினத்தில் கடனுக்காக கடன் வாங்குறதை தவிர்த்துக்கிறது நல்லது. நகை கடை வச்சுட்டு இருக்கிறவங்க, வெள்ளி கடை வச்சுட்டு இருக்கிறவங்க, அடமான கடை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தமான கடை வச்சுட்டு இருக்க மிகப்பெரிய நிறுவனம், ஒரு கம்பெனியில் சிஇஓ டைரக்டராக இருந்துட்டு இருக்கிறவங்க, தண்ணீர், ஃப்ரூட் ஷாப், மார்க்கெட் சம்மந்தமான கார்ப்பரேட் பேஸ் கம்பெனியாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். நல்லவர்களது நட்பு மேலும் 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 உயர்வத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சில நிகழ்ச்சி உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். புது கான்டாக்ட்ஸ் மூலமான பணவரவுகள் தேடி வரும். கல்யாணம் மண்டபம் வச்சுட்டு இருக்கிறவங்க, அதே போன்று சினிமா தேட்டர் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, மாலில் கடை வச்சுட்டு இருக்கிறவங்க ஒரு மிகப்பெரிய
கடை ஷாப்பிங் மால்லாம் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு பண வரவுகள் தேடி வரக்கூடிய நல்ல நாள். துளாராசி என்பர்கள் எல்லாருக்கும் சார் பீஸ்ஃபுல் இல்லையே அப்படின்னு வருத்தப்பட்டவங்க அது பீஸ்ஃபுல்லும் கிடைக்கும். கவலையே பட வேண்டாம். இன்றைய தினத்தில் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டுனா பிள்ளையார் வழிபாடு, ஐயப்ப சுவாமி வழிபாடு, வெற்றி வழிபாடு. விருச்சிக ராசி நேயர்களுக்கு நல்லது நடக்கும். ஒரு விஷயத்தில் மற்றவங்க அட்வைஸ் பண்ணுறாங்க, வாங்கிக்கோங்க. எனக்கு ஒரு காலம் வரும், யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வராதான்னு கேட்பாங்க இல்லையா, அந்த மாதிரி காலம் வரும். காலம் வரும்பொழுது நிச்சயமாக என்னுடைய பேர் கண்டிப்பாக ஜெயிக்கும். அதனால் நான் கவலையே பட மாட்டேன். இதெல்லாம் இருக்க தான் செய்யும். கணவன் மனைவிக்குள்ளே சிறு சிறு பிரச்சனைகள், அது 3ஆம் நிமிஷம் பேசுறது, மதிப்பு கொடுத்தவா இப்போ கொடுக்காமல் இருக்கிறது, முந்தி நன்னா பேசினேன் இப்போ நன்னா பேசாமல் இருக்கிறது, காரியவாதிகளாடாப்பா சரி என்னடா உலகம் இப்படி இருக்கேன்னு பல நேரங்களில் யோசிப்பில். பிரிந்தவர்கள் ஒன்று சேருவார்கள். குழந்தைகள் மூலமான பெருமைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். சில விஷயம் பிடித்தாலும் பிடிக்கலைன்னா சரி மற்றவங்களுக்காக, அதாவது உங்களுடைய அன்பாக இருக்கிறவங்களுக்காக அவங்களுக்காக விட்டு கொடுத்து போயிடுவீங்க. யோகா, தியானம், ரேக்கி, இது டேரட் கார்டு ட்ரீட் பண்ணுறது, இது போன்ற விஷயங்கள்லாம் அக்கல் சயின்ஸ்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப புது வாய்ப்புகள் தேடி வரும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் குலதெய்வ வழிபாடு தான் வெற்றி வழிபாடு. இன்றைய தினத்தில் உங்களுக்கு சில சாதகமாக நடக்கும். இடமாற்றம் மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வீடு வாடகைக்கு வரல சார், குடோன் வாடகைக்கு விடலை சார், அந்த இடத்த விட்டு மாறிடலான் இருக்க, மாற முடியல. எல்லாருக்கும் ஏதோ இல்லாத மாதிரியே ஒரு தோணல்கள் இருந்துட்டு இருக்கு. சொந்த பந்தத்தில் இருக்கிறவாளுக்கு கல்யாணம் ஆகலை, வீட்டு ஃபங்க்ஷன் இருக்குது, அதுக்கு போய் நகை வாங்கணும், அதுக்கு போய் சாரீ வாங்கணும், அதுக்கு போய் பேண்ட்டு வாங்கணும், அதுக்கு போய் இவாளுக்கெல்லாம் இதெல்லாம் ஷாப்பிங் போய் வரணும். இது மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பிளான் பண்ணுவீங்க. அதெல்லாம் உங்களுக்கு கச்சிதமாக நடக்கக்கூடிய அற்புதமான தினம். சுற்றார் உறவினர் உதவி செய்வா, பணம் மூலமாகவோ பேச்சு மூலமாகவோ செயல் மூலமாகவோ ஏதோ ஒரு உதவி செய்வாங்க. தனுசு ராசி நேயர்களுக்கு பல விதத்தில் சோதனைகள் வந்தாலும் சாதனை படைச்சிட்டு கவலையே பட வேண்டாம். தைரியமாக இருக்கலாம். எல்லா விஷயங்களும் தெய்வமாக நல்லா நினச்சது நடக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டா மகாலட்சுமி வழிபாடு, வெற்றி வழிபாடு. இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள். தாயார் வழியில் நல்ல செய்திகள் உண்டு. சகோதர சகோதரி ஏதோ ஒரு உதவிகள் பண்ணுவாள், இல்லை நீங்கள் அவளுக்கு உதவிகள் பண்ணுவீங்க. இன்றைக்கி ஒரு காரியம் நடக்குதுன்னா கொஞ்சம் அலைச்சல் கொடுத்து அந்த காரியங்கள் நடக்கும். கொஞ்சம் அலைச்சல்கள் கொடுக்கும், ஆனால் அந்த காரியம் கண்டிப்பாக நடக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். தொலைக்காட்சி நடத்தினா தொலைக்காட்சியில் வேலை பண்ணிட்டு இருக்கோம், அட்வொகேட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, ஆடிட்டிங் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அருமையான வாய்ப்புகள் தேடும். சில விஷயங்கள்லாம் என்னடா இது நம்ம நினச்ச மாதிரி நடக்க மாட்டேங்குதுன்னு பல நேரங்கள் உட்காந்து துன்பப்படுற, வேதனைப்படுறதெல்லாம் மாறி வரும். நீங்கள் வேணா பாருங்கள். சாப்பாடு டைம் ஆகிடுத்து, இன்னும் கூப்பிடவே இல்லை, எல்லா விஷயத்துக்கும் நம்ம கூப்பிடணும், எல்லா விஷயத்துக்கும் நம்ம கூட அவள் இந்த வேலை பண்ண அப்படிலாம் நினைக்கவே நினைக்காதுங்க. நம்ம பாட்டுக்கு நம்ம ஒர்க்கை எடுத்து பண்ணுவோம், கடமையை செய்வோம், பலனை எதிர்பார்க்க வேண்டாம். அவள் செஞ்சானா நல்லது, செய்யாட்டி அவளுடைய கர்மா அப்படின்னு விட்டுட்டு போயிடும். மகர ராசி என்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் தன்வந்திரி பகவான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கும்பராசி நேரு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம்லாம் வெற்றி பிரயாணமாக வரும். பண வரவுகள் கூடி வரும். இல்லாத பொல்லாத மற்றவா பேசினா பிடிக்கவே பிடிக்காது. இருக்கிறது உண்மையை சொல்லிட்டு போயிரு. அதாவது நல்லது செஞ்சாலும் சொல்லுங்க, தப்பே செஞ்சாலும் சொல்லிடலாம். அது சொல்கிறதுனால என்ன தப்பு? ஆமாங்க நான் பேசினா நான் அப்படி. உங்களுக்கு ஓப்பன் டாக் ரொம்ப பிடிக்கும். சும்மா உள்ளே வச்சு மறைச்சிட்டு பின்னாடிலேருந்து குத்துறது, பின்னாடி பேசுறது, அதெல்லாம் ஆகவே ஆகாதுங்கிறதுல தெள்ள தெளிவாக இருப்பீங்க. இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள், இன்வெஸ்டர்ஸ் எதிர்பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நல்ல பதவி புகழ், பேர் புகழ் கிடைக்கும். 4 பேர் பேசுகிற அளவுக்கு உங்களுடைய திறமைகள் கண்டிப்பாக இருந்துருக்கும். கார்பெண்டிங்காக வேலை பண்ணிட்டு இருக்கோம், பம்பிங் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க, நெட்வொர்க்கிங் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கோம், டேட்டா சயின்ஸில் படிச்சுட்டு இருக்கோம், மிகப்பெரிய பலன்கள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய தினத்தில் கும்பராசி என்பவர்களுக்கு நினைத்தது நடக்கும், நிகழ்வது நன்மைக்கே. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான தெய்வம் அம்பாள் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மீனராசி நேயர்களே இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு டல்லாக இருக்கும். எந்திரிக்கலாமா, போகலாமா, வேண்டாமா, என்ன பண்ணலாம் தெரியலையே அப்படின்னு பல யோசனைகள் இருக்கும். யார்ட்டையாவது கேட்பல், நீ வரையா, நீ வரையா, நீ வரையா, நீ வர. அவங்க வரலைன்னா போகலாமா வேண்டாமா, என்னமோ தெரில அப்படின்னு சொல்லி பல நேரங்கள் இந்த ஆக்ஷன்லாம் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் சரி போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு அந்த காரியத்தை எடுப்பில் வெற்றி கிடைக்கும். நல்ல வேலை அவளை கூப்பிடாமன்ட்டு கூப்பிட்டு வந்தோம்னா இந்த காரியத்தை சொதப்பி விட்டு கொடுப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு காரியத்தில் ஈடுபடக்கூடிய நிறைய விஷயங்கள் மனசுலையே வச்சுட்டு இப்போ வெளியில் சொல்லவே மாட்டேன். ஏன்னா இது சொன்னால் எதுக்கு, சொன்னாலும் ஒன்று தான், சொல்லாட்டியும் ஒன்று தான் மனசுக்குள்ளேயே வச்சுட்ருப்பீங்க. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டுன்னா முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு.
இன்றைக்கி ஆன்மீக தகவலில் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு பிளானட் வந்து இருந்துருக்கு. அதுக்கு படிக்கட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ராகு கேதுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் கிழக்க பார்த்த வீட்டுக்கு பார்த்துட்டிங்கன்னா மேற்கு பார்த்து ஏறி வலது பக்கம் திருப்பி மேலே ஏறுற மாதிரி வீட்டில் வந்து வீட்டுக்குள்ளே படிக்கட்டு கட்டினோம்னா ரொம்ப விசேஷம். அதே மாதிரி வடக்க பார்த்த வீட்டுக்கு பார்த்திங்கன்னா நேராக தெற்க பார்த்து மேலே ஏறி அதுக்கப்புறம் மேலே ஏறி போகிறது, வலது பக்கம் திரும்பி மேலே ஏறி போகிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த மாதிரி படிக்கட்டு வந்து வீட்டில் வந்து சரியான இதில் அமைய முடியல, எனக்கு வந்து 2 வாசல் இருக்குன்னா தப்பு கிடையாது, எனக்கு கிழக்கும் வடக்கும் பார்த்து இருக்குது அப்போ தப்பு கிடையாது. இல்லை சார் எனக்கு வடக்கு பார்த்து மட்டும்தான் இருக்குது, ஆனால் நீங்கள் சொன்னதுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த வீட்டில் வந்து நிறைய தடங்கல்கள் ஏற்படும். நிறைய தடங்கல்கள் ஏற்படுறதுக்கு இது வாஸ்து ரீதியான இந்த குறைபாடு இருக்குது. இதுக்கு என்ன பண்ணணும் சார்? கட்டியாச்சு, வேறு வழி கிடையாது, தெர் இஸ் நோ அனதர் ஆப்ஷன், இதுதான் எங்களோட ஆப்ஷன், நான் ஃப்ளாட்டில் இருந்துட்டு இருக்கேன், பட் தே கிவ் லைக் திஸ், என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, நான் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு இருக்கிறவங்க ஒரு அற்புதமான ஒரு வழிபாட்டு முறைகள் சொல்கிறேன். 2வது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பரிகாரம், இந்த காப்பரில் தட்டு இருக்கும், அந்த காப்பரில் தட்டு வாங்கி வச்சு அது மேலே 2 தீபம் ஏற்றுங்க, அது மேலே 2 தீபம், அதில் அரிசி போட்டு 2 தீபம், இதை படிக்கட்டுக்கு இந்த பக்கம் வச்சுருங்க, இந்த பக்கமும் அந்த பக்கமும் வச்சிடணும், காப்பர் தட்டில் தான் வைக்கணும். இதை செய்து பாருங்கள், மிகப்பெரிய பலன்கள் உங்களுக்கு கூடி வரக்கூடியதாக இருக்கும். நிச்சயமான அந்த வாஸ்து தோஷங்கள் வந்து உங்களுக்கு நீங்கும். சரி, எங்கள் வீட்லேயே அந்த தட்டுக்கு வாங்கலாமா? இல்லை, சின்ன தட்டாக புதுசாக வாங்கிக்கோம், நல்ல அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். தீபம் வந்து மண் சொட்டி தீபம் வச்சுக்கிறது ரொம்ப நல்ல பலன்கள். இல்லை காப்பர்லேயே சின்ன விளக்கு இருந்தாலும் அது வாங்கிக்கலாம், ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இது வாஸ்து ரீதியாக இருக்கக்கூடிய படிக்கட்டு சம்பந்தமான விஷயங்கள். ஸ்டேர் கேஸ்லாம் இருந்துருக்கோம், அந்த படிக்கட்டு சம்பந்தமாக இந்த தோஷங்கள்லாம் இந்த நான் சொன்ன வழிபாட்டு மூலமாக மிகப்பெரிய மாற்றம் இருக்கும். மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா.